Hi friends, welcome to Excel Tamizha. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டேட்டால இருந்து பர்టిక్యులரா ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம எப்படி எடுத்துக்கிறது, அதாவது ஒரு வேல்யூல இருந்து பர்టిక్యులரா நம்பரை மட்டும் எனக்கு வேணும், அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறது. இதுல ஒரு ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு ஃபார்முலா மாதிரி போட்டு நம்ம பண்ணலாம், இன்னொன்னு ஷார்ட்கட்டே இருக்கு, ஃபிளாஷ் ஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிளாஷ் ஃபில் அப்படிங்கறத நம்ம பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க, என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு, 428.45 அப்படின்னு கொடுத்துட்றேன். நான் இங்க கேஎம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இந்த இடத்துல வச்சு நான் கண்ட்ரோல் ஈன்னு கொடுத்தேன்னா இது ஆட்டோமேட்டிக்கா ஃபிளாஷ் ஃபில் ஆயிரும். அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ, ஃபர்ஸ்ட் செல்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி இந்த டேட்டாவை ஃபில் பண்ணி நமக்கு பிரிச்சு கொடுத்துரும். ஸோ இந்த இடத்துல டெக்ஸ்ட் டு காலம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல பார்த்துருக்கீங்களா இந்த இடம். ஸோ இதை என்ன ஆயிடுச்சு, ஃபிளாஷ் ஃபில்ன்ற ஆப்ஷன் மூலமா நம்ம பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. டெக்ஸ்ட் டு காலம்ல முன்னாடி என்ன பண்ணுவோம், ஹைஃபன் இருந்ததுன்னா ஹைஃபன்லேருந்து பிரி, ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா ஸ்பேஸ்லேருந்து பிரி அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த ஈஸியாக ஃபிளாஷ் ஃபில் மூலமா பண்ணிடலாம். இதுக்கு ஷார்ட்கட் கண்ட்ரோல் இ. ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மெத்தடு இருக்கு. இது ஃபார்முலா, ஒரு கம்பைன்டு ஃபார்முலா. இவ்வளோ ஈஸியா இதுவே இருக்கேடா, இது எதுக்குடா நீ கம்பைன்டு ஃபார்முலா சொல்ற அப்படின்னு கேட்கலாம் நீங்க. இது எதுக்காக அப்படின்னா, இது நம்ம கான்செப்டை ஈஸியா டெவலப் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ எவ்வளவுதான் ஷார்ட்கட்ஸ் வந்தாலும் நாளைக்கு ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க் நமக்கு வரும்போது நம்ம ஈஸியா நம்ம அதுக்கான கான்செப்டை வச்சு நம்ம ஒரு ஃபார்முலாஸை மேக் பண்ண முடியும். அதாவது கம்பைன் பண்ணி அதை எப்படி கொண்டு வர்றதுங்கிறது நம்மளால யோசிக்க முடியும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு அறிவு தீனி மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. இது எதுக்காக நம்ம பயன்படுறோம் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். இப்ப பாருங்க, இஸ் ஈக்குவல் டு வேல்யூ, பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கிறேன், லெஃப்ட் ஃபார்முலா, பிராக்கெட் ஓபன், இந்த செல்லை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், கமா லென், பிராக்கெட் ஓபன், திருப்பி அகைன் அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன், பிராக்கெட் க்ளோஸ், -2, பிராக்கெட் க்ளோஸ், பிராக்கெட் க்ளோஸ். இப்ப பாருங்க, நமக்கு அந்த கிலோமீட்டருங்கிறத ரிமூவ் பண்ணிட்டு அதனோட நம்பரை மட்டும் எடுத்து நமக்கு கொடுத்துருச்சு. ஸோ இதுதான் இதனுடைய கம்பைன் ஃபார்முலா. இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த வேல்யூன்ற இடத்துல வேல்யூங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நம்ம வச்சிருக்கிற வேல்யூவை நம்பர் ஃபார்மேட்டுக்கு மாத்துறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் வேல்யூ. ஸோ லெஃப்ட்ல இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுல லென்த்ன்ற ஃபார்முலால எனக்கு -2, கடைசியில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டை கழிச்சுட்டு எனக்கு குடு. அதாவது எனக்கு என்ன ஆகும்னா, இது வேர்டா மாறும், வேர்ட்ல இருந்து நம்பரா மாறி இந்த வேல்யூ ஃபார்முலா மூலமா நமக்கு நம்பரா வந்துடும். இப்ப இந்த லெஃப்ட் ஃபார்முலாவை பாருங்க, கான்செப்ட் நான் ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். வேல்யூ இல்லாம நான் போடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட், பிராக்கெட் ஓபன், இந்த செல்லை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், கமா லென், பிராக்கெட் ஓபன், திருப்பி அகைன் அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன், bracket close, -2, bracket close, ரெண்டு தடவை க்ளோஸ் ஆகுது. சாரி, ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். ஓகே, இது என்ன தப்பு பண்ணேன், ஒரு பிராக்கெட் தான் வரணும். ஸோ ஆல்ரெடி நான் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன், கரெக்ட். ஏன்னா இந்த இடத்துல வேல்யூ ஃபார்முலா போட்டனால ரெண்டு தடவை வந்துச்சு. இந்த இடத்துல வேல்யூ ஃபார்முலாவை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, இந்த இடத்துல இது வேல்யூவா எடுத்திருக்காது, ஜெண்டரா எடுத்திருக்கும், ஜென்ரல் இதுவா எடுத்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வேல்யூ ஃபார்முலா போட்டு வந்த நமக்கு ஆன்சர். இது வேல்யூ ஃபார்முலா இல்லாம வந்த ஆன்சர். ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இது நமக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார்முலாஸை கம்பைன் பண்ணி பண்ணலாம். ஸோ இது போல நிறைய வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு கான்செப்ட் இருக்கு, எனக்கு இதுக்கு கம்பைன் பண்ணி பண்ணணும், அது மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா கொஸ்டின் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் சொல்றேன். அப்படி இல்லைனாலும் அதை நம்ம கத்துக்கலாம். கத்துக்கிட்டு அதை வீடியோவா நாங்க போஸ்ட் பண்றோம். இது போல நிறைய வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.